அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த ஷார்ட்ஸில் நம்ம தமிழில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட வினா பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பிறவினை வாக்கியத்தை கண்டறிக. ஸோ எப்பயுமே எல்லா வினாத்தாலையுமே தன்வினை பிறவினை இந்த ரெண்டுலேருந்து கண்டிப்பாக 2லிருந்து 4 வினாக்கள் கேட்குறாங்க. பாருங்கள், பிறவினை வாக்கியம் அப்படின்னா எழுவாய் மற்றொரு வேலையை செய்வது. சரிங்களா? எழுவாய் தன்னுடைய வேலையை தானே செஞ்சால் அது தன்வினை. சரிங்களா? இன்னொரு வேலையை செஞ்சிச்சு அப்படின்னா அது பிறவினை. சரிங்களா? ஸோ அப்போ அவனை திருந்த செய்தான். சரிங்களா? ஸோ அவன் திருந்தினான்னா அவன் திருந்திட்டான், முடிஞ்சு, அது தன்வினை. அவனை திருந்த செய்தான் அப்படின்னா நான் போய் அவனை என்ன பண்ணியிருக்கேன், அவனை திருத்தியிருக்கேன். அப்போ அது பிறர் வந்து தானே திருத்தியிருக்காங்க, அப்போ அது பிறவினை. சரிங்களா? ஸோ அப்போ பிறவினை வாக்கியம் அப்படின்னா பாருங்கள், அவனை திருந்த செய்தான். சரிங்களா? ஸோ இதுதான் மிகச்சரியானது. அடுத்தது, கண்ணன் நேற்று வந்தான். இது தன்வினை. கண்ணன் நேற்று வந்தான், அவ்வளோதான். அது வந்து தன்வினை. எழுவாயே அந்த வேலையை செஞ்சிருச்சு. சரிங்களா? அடுத்தது செயபாட்டு வினை. சரிங்களா? செயபாட்டு வினை அப்படின்னா படு, பட்டது, ஆயிற்று, போயிற்று, உன், பெரு, இது எல்லாமே வந்துச்சு அப்படின்னா செயபாட்டு வினை தான். பாருங்கள், இதில் எது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், கையை தரையில் ஓங்கி அடித்தார். சரிங்களா? இதை வந்து செயபாட்டு வினைத்தொடராக நம்மளை வந்து எழுத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, கையை, அப்போ அது செய்வினை. சரிங்களா? ஸோ அப்போ செயபாட்டு வினையாக மாறும்போது கை தரையில் ஓங்கி அடிக்கப்பட்டது அப்படின்றது தான் மிகச்சரியானது. கை தரையில் ஓங்கி அடிக்கப்பட்டது. சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏ பாருங்களேன், கையை தரையில் ஓங்கி அடிக்கப்பட்டது அப்படிலாம் இல்லை. சரிங்களா? கை தரையில் ஓங்கி அடிக்கப்பட்டது, இதுதான் செயபாட்டு வினை. சரிங்களா? அடுத்தது, தொகாநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? ஸோ இதெல்லாம் நம்ம வீடியோவாக நம்ம கொடுத்துருக்குறோம், நம்ம சேனலில் பாருங்கள். தொகை 6, தொகா 9. சரிங்களா? அப்போ இங்கே தொகை கொடுத்துருக்காங்க, அப்போ 6 வகைப்படும். இதே இது தொகா நிலை நீங்கள் தப்பு பண்ணுவீங்கன்னு தான் ஆப்ஷன் ஏ 9 கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்போ தொகைனா 6, தொகானா 9. சரிங்களா? ஸோ மிக முக்கியமான பகுதி, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க.